அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஒரு வேலையை அல்பகா போயிருந்தேன். அப்போ தான் அந்த அருமையான சாக்லேட்டை எனக்கு சாப்பிட ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் ஃபைசல் ஸ்வீட் அண்ட் நட்ஸ் தாங்க. இது அல்பகாவில் இருக்குது. ஸோ நம்ம வழக்கமாக சாப்பிட்ற அந்த கேலக்ஸி ஸ்னிக்கர் இந்த மாதிரி சாக்லேட் இல்லாமல் புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சேட்டாட்ட கேட்டேன். உடனே சேட்டா நம்ம கிட்ட புதுசாக ஒரு குணாஃபா டைப்பில் பிஸ்தா சாக்லேட் வந்திருக்கு, அதை நீ ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னார். என்னடா அப்படி சொல்கிற அப்படி சொல்லி திறந்து பார்த்தா உண்மையிலே உள்ள பிஸ்தா க்ரீமுங்க. அவ்வளோ க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே வேறு லெவலுங்க. அப்படியே இந்த பாதாம் பிஸ்தா நட்ஸு அந்த பிஸ்தாவோட க்ரீம் டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் சும்மா ஒன்று தான் சாம்பிள் வாங்கினேன். ஆனால் அந்த டேஸ்ட்டை நான் ஒரு 4-5 சாக்லேட் வாங்கி சாப்பிட்டேன். நமக்கு அது பத்தான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சேட்டை எனக்கு ஒரு 2 கிலோ போடுன்னு சொல்லிட்டு சேட்டை அப்படியே 2 கிலோ அள்ளி போட்டேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் அது மேங்கோ இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அது அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட சொன்னேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டாப்பில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சுங்க. சும்மாடி வேறு லெவல். இது வந்து குணாஃபா சாக்லேட் சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அல்பகா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தான் தராங்க. பர் கேஜி வெறும் 65 ரியல் தாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ தான் கிடையாதுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.